சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா சந்திரா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்த உடனே முத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சீதா அருண்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டு வீட்டில் வந்து இருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சீதா அருண் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இனி அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை செய்கிறா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் என்ன மீனா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்யன்னு தெரியல, அம்மாவும் எவ்வளவோ சொல்லிட்டாங்க, நான் கூட எவ்வளவோ பேசி புரிய வைக்க நினச்சா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற சீதா அருண் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா. எப்படி பேசி புரிய வைக்கனே தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும். இதை கேட்ட முத்து உடனே, என்ன மீனா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, சீதா கிட்ட நீயாவது நான் என்ன பேசுவேன்னு உனக்கு தெரியும், சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல, சீதாவை அருணோட வீட்டுக்கு நீ கூப்பிட்டு போயிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, சீதா அங்கே வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா, நான் என்ன செய்யட்டும்னு சொல்லும்போது, எனக்கும் அருண் மேலே கோவம் இருக்குது, அருணை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு சீதாவோட வாழ்க்கை முக்கியம், அதனால் அருண் என்ன பிரச்சனை செஞ்சாலும் நான் பொறுமையாக இருக்கும்போது எதுக்கு சீதா இந்த பிரச்சனையில் கோவப்படணும், நான் உதவி செஞ்சால் என்ன, அருண் உதவி செஞ்சால் என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தானே மாப்பிள்ளையாக இருக்கோம், அப்படி இருக்கும்போது சீதா இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அமைதியாக இருந்திருக்கலாம்ல, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் என் மாமியாருக்கு உதவி செய்யலை, அவங்க கடையில் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக என் மாமியாருக்காக சப்போர்ட் பண்ண நான் எப்பயுமே இருப்பேன், அதெல்லாம் அவங்களுக்கு புரியணும்னு தேவையே இல்லை, ஏன்னா என்னை பற்றி உன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரியும் தெரியும், அதனால் நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டேன், ஆனால் இதெல்லாம் நான் சீதா கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் சீதா அருண் மேலே கோவப்படக்கூடாதுன்றதுக்காக தான், அதனால தான் அருண் தான் உதவி செஞ்சேன்னு சொன்னப்போ நான் கூட அமைதியாகவே இருந்துட்டேன், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன், நான் அருண் மாதிரி இப்படிலாம் செய்ய மாட்டேன்ல, அருண் வேணும்னே நல்ல பேர் கிடைக்க நான் தான் உதவி செஞ்சேன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு அப்படி ஒரு குணம் கிடையவே கிடையாது, மீனா என்னை பற்றி உனக்கு தெரியும்லன்னு சொல்லும்போது, தெரிஞ்சதுனால தாங்க உங்களை நாங்கள் பாராட்டி பேசுகிறோம், ஆனால் அருணுக்கு உங்களை பிடிக்கவே இல்லையா, சாதாரண கார் டிரைவராக இருக்கிற முத்துவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்டிருக்காரு, இதெல்லாம் சீதாவுக்கு பிடிக்கல, அதான் சீதா ரொம்ப கோபமாக பேசிட்டு வந்துட்டா போல, நம்மக்கிட்டேயே அருண் அப்படி தானங்க பேசுகிறாருன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும் பேசுனா பேசட்டுமே, அருணோட வேலை என்னன்னு நமக்கு தெரியும், அருணோட குணம் என்னன்னு தெரியும், நம்ம வேலையை பார்த்தா ஏன் அருண் வந்து பிரச்சனை செய்ய போறாரு, சீதா கிட்ட நான் வேணும்னா வந்து பேசுகிறேன், புரிய வைக்கிறேன், நம்ம ரெண்டு பேருமே பேசி சீதாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அருண் இப்படிப்பட்டவர்னு தெரியும், ஆனால் அங்கே வந்து அருணோட அம்மா ரொம்ப நல்லவங்க, சீதாவோட மாமியார் சீதாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, உனக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே மீனா, எங்கள் அம்மா உன்னை புரிஞ்சிக்காம எவ்வளவோ திட்டிகிட்டு இருந்திருக்காங்க, உன்னை புரிஞ்சிக்காம பேசியிருக்காங்க, நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் சீதாவுக்கு ஒரு நல்ல மாமியார் கிடச்சிருக்காங்க, நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்கவும் வேண்டாம், இங்கே தன்னுடைய அம்மா வீட்டில் வந்து சீதா இருக்கவும் வேண்டாம், நான் பேசி சீதாவை எப்படியாவது அருணோட வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு இங்கே வந்து முத்து சொல்கிறத கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாங்க ஸ்ருதி. புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுனால தன்னுடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்காக கிளம்பும்போது ரவியும் இங்கே வந்து நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்காக கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலையும், என்ன ரவி ரெண்டு பேரும் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறீங்களான்னு கேட்கும்போது, அப்பா நான் எதுக்குப்பா அங்கே போகணும், நான் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் நிம்மதியாக என்னுடைய வேலையை பார்க்குறேன், என்னைக்கு எனக்குன்னு தோணுதோ, என்னைக்கு நான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேனோ அப்போ தான்ப்பா அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் பொறுமையாக இங்கே ரவியை பார்த்துட்ருக்க. உடனே விஜயா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க, யார் பேச்சும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, ஸ்ருதி வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கி உனக்காக தான் இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கா, பிஸ்னஸ் செய்யணும்னு ஸ்ருதி நினைக்கல, நீ நல்லபடியாக ஓனராக இருக்கணும்னு நினச்சி இப்படி உனக்கு உதவி செஞ்சுருக்கா, நீ என்னடானா அந்த ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு நீ மனசு மாறினா நாங்கள் மட்டும் இல்லை ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷப்படுவா, ஆனால் நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செய்வேன்னு நீ எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற, இங்கே ஸ்ருதி பேச்சை நீ கேட்கணும்ல, எங்கள் பேச்சை கேட்காம ஸ்ருதியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தல்ல, அப்போ ஸ்ருதி பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும், நீ செய்கிற இந்த வேலையால் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க, அதெல்லாம் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் எதுக்காக இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இங்கே வந்து அத்தையும் மாமாவும் இங்கே ஸ்ருதிக்காக தான் பணத்தை கொடுத்தாங்க, அந்த பணத்தை வச்சு ஸ்ருதி வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா, எனக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என்னுடைய பணத்தை வந்து ஸ்ருதிக்கு கொடுக்கலையே, நான் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு எப்படியாவது நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனர் ஆனால் தான் எனக்கு சந்தோஷம், என் மாமனாரும் மாமியாரும் தந்த பணத்தில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததில் நான் ஓனராக இருந்தேன்னா அவங்க தேவையில்லாமல் பேசி என்னை அவமானப்படுத்துவாங்க, எனக்கும் அது நல்லதில்லை, எங்கள் அப்பாவுக்கும் அதெல்லாம் பிடிக்காது, அதனால் என் வாழ்க்கைக்கு என்ன சரியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு
தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதில் யாரும் தலையிட வேண்டாம், புரியுதா? எனக்கு எப்போ ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், உதவி செய்யணும்னு தெரியும், அப்போ நான் கண்டிப்பாக போவேன். ஸ்ருதி என்ன நீ புரிஞ்சிருக்கல அப்படின்னு கேட்கும்போது, நான் இதில் புரிஞ்சிக்க ஒன்றுமே இல்லை, நீ மனசு மாறினா போதும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஸ்ருதி, உன்னுடைய அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லி வை, அவங்க தேவையில்லாமல் நீத்துக்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன செஞ்சாங்க, அவங்க ஏன் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ வந்து புது ரெஸ்டாரண்ட்டோட அங்கே திறப்பு விழா ஃபங்க்ஷன் வச்சுருந்தப்ப உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஸ்ருதிக்கிட்ட இங்கே வந்து நீத்துக்கிட்ட தேவையில்லாமல் பேசியிருக்காங்க. அதனால் நீத்து ரொம்பவே மனசு வேதனையோட என்கிட்ட பேசி அழுதாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நானே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் இன்னொரு தடவை நீத்துக்கிட்ட அவங்க கோவமாக பேசினாங்கன்னா நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு ரவி. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஸ்ருதிக்கும் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் சந்தோஷப்படுவோம்ல ரவி அப்படின்னு கேட்க, அண்ணி உங்களுக்கு தெரியாது, என் மாமனாரும் மாமியாரும் என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் தன்னுடைய ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னன்னு கேட்டப்ப நீத்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நானாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ருதி இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாதா என்ன அப்படின்னு கேட்க, போது ரவி நீ பேசவே பேசாத. நீத்து என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படலை. நீ தானே என்னுடைய ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்த. அப்புறம் இப்படி ஏதாவது பிரச்சனைனா நீ என்ன கேள்வி கேட்க முடியும்? நான் அவங்கள வர சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவங்க வந்ததுக்கு எங்கள் அம்மா அப்பா பேசுனதுக்கு நானே எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வெளுத்து வாங்கியிருப்பேன். ஆனால் நீ தானே வர வச்ச. அப்புறம் ஒரு பிரச்சனைனா நீ தான் பார்த்துக்கணும். என்கிட்ட கேள்வி கேட்காத. என் அம்மாவும் அப்பாவும் என் வாழ்க்கைக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருப்பாங்க. நீ எப்படி என் அம்மா அப்பா கிட்ட வந்து கோவமாக பேசுகிறேன்னு சொல்லலாம்? அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி செய்கிறதே தப்பு. நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சிட்டேன். நீத்து வந்து உன்கிட்ட நிறைய வேலையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நீ அங்கே வேலை செஞ்சாதான் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நீ வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ ரொம்பவே நீத்துவை நம்புறல. சீக்கிரமாகவே அவங்கள பற்றின உண்மை என்னன்னு உனக்கு தெரிய வரதான் போகுது. அப்போ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டோட பொறுப்பையும் நீ எடுத்துக்க தான் போகிற. நீ என்னை பற்றி தேவையில்லாமல் பேசாத. அதே மாதிரி என் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் நீ பேச வேண்டாம். என் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எப்பயும் போல் நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு. நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. அவங்க தர சம்பளம் உனக்கு அதிகமாக தரப்போகிறதும் இல்லை. உனக்கு இதனால் எந்த லாபமும் கிடைக்க போகிறதில்ல. நீ பெருசாக எந்த பிஸ்னஸையும் ஆரம்பிக்க போகிறதும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை பற்றின அருமை பெருமை உனக்கு தெரியணும்னா நான் உன் கூட இருந்தால் சரிப்பட்டு வராது போல். நான் வேணும்னா என் அப்பா அம்மா வீட்டுக்கு போகட்டுமான்னு கேட்க, உடனே விஜயாவும் என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உங்கள் பையன் இப்போ கூட அவர் என்னை கூப்பிட வரலை. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எந்த வேலையும் பார்க்கல. எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரராக இருந்தால் என்னதான் நான் தப்பு செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சு நான் இப்போ ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு உதவி செஞ்சுருக்கணும்ல இந்த ரவி. ஆனால் செய்யாமல் இப்போ வரைக்கும் நீத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நான் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும்? அதான் கேள்வி கேட்குறேன். இந்த வீட்டில் நான் இருக்கணுமா வேண்டாமான்னு ரவியே முடிவெடுக்கட்டும். இப்போ நான் என் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கே புது ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே இங்கே ரவியை பார்த்து முத்து வந்து பேசுகிறாரு. என்ன ரவி நீத்துவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசலாமா? அவங்க அப்பா அம்மாவை பற்றி தெரியும்ல. ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் வேணும்னே இந்த குடும்பத்திலேருந்து உன்னையும் ஸ்ருதியவும் பிரிக்கிறதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காகவும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்காக நீயும் இவ்வளோ கோவமாக பேசலாமா என்ன? உனக்காக தானே ஸ்ருதி ஆசையாக இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீ உதவி செய்யாமல் இருந்தால் எப்படி? உதவி செய்யலைனாலும் நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசாமல் இருக்கலாம்ல. உனக்கு ஸ்ருதியோட அம்மா மேலே கோவமாக இருந்தால் அவங்கக்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு ஏன் வந்து பலகுரல்கிட்ட இப்படிலாம் பேசுகிற? உனக்கு தெரியும் ஸ்ருதி வந்து எல்லாருக்கும் உதவி செய்வா. அதே மாதிரி அவள் வேலையில் நேர்மையாக இருப்பான்னு. நீ இப்படி கோவமாக பேசாத அப்படின்னு எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு ரவி பதில் பேச முடியாமல், என் மாமியாரும் மாமனாரும் தானே இந்த பிரச்சனைக்கு காரணம், அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு கிளம்பி போகிறாரு. ரோகிணி மகேஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மாக்கிட்டேயும் இங்கே வந்து கிறிஷ்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்க, உடனே கிறிஷ் வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் அம்மா அப்பப்போ என்னை பார்க்கறதுக்காக வராங்க. நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் முத்துமாமாவும் மீனாத்தையும் எப்போ என்னை பார்க்க வருவாங்கன்னு கேட்க, உடனே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. நான் வந்து உன்னை பார்க்குறதே பெருசு. இதில் முத்துவும் மீனாவும் அப்பப்போ வந்து உன்னை பார்த்தா அப்புறம் பிரச்சனை வரும். என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க, நீ என்ன அப்படி செஞ்ச? அவங்க வந்து உன்னுடைய வழியில் தலையிடுறதுனால இப்படி கோவமாக ஏதாவது செஞ்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாம்மா
சிந்தாமணி கூட சேர்ந்து இனி வந்து மீனா கிறிஷ்கிட்ட பேசக்கூடாது, கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டேன். அவங்களால மீனாவோட அம்மா கடையவும் அவங்க எடுத்தாங்க. அதே மாதிரி மீனாவோட வண்டியவும் ஆளுங்கள வச்சு எடுத்தாங்க. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுபடியும் முத்துவால அந்த கடையும் கிடச்சிருச்சு, மீனாவுக்கு புது வண்டியும் கிடச்சிருச்சு. அதனால் மறுபடியும் இந்த மீனா என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருக்குது. அதனால தான் மீனா கிட்ட நான் பேசுறது கூட இல்லை. ஆனால் அந்த கிறிஷ் மீனா மேலேயும் முத்து மேலேயும் ரொம்பவே அக்கறையாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்க்கணுன்னு சொல்கிறானே, நீங்களாவது இந்த கிறிஷ் கிட்ட பேசி புரிய வைக்கக்கூடாதான்னு சொல்லும்போது, ரோகிணி நீ தான் முதல்ல திருந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே ரோகிணியும், நான் என்னம்மா செஞ்சேன்? என்னுடைய வாழ்க்கைக்காக இப்படிலாம் நான் செஞ்சிட்ருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, நீ செய்கிறது எல்லாமே தப்பு தான். ஏற்கனவே கிறிஷை பற்றின உண்மையை நீ சொல்லவே இல்லை. இப்போ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்கியே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான்னு யாருக்காவது தெரிய வந்தா அவ்வளவுதான், நீ மாட்டிக்க மாட்டியா? அப்புறம் உன் வாழ்க்கையில் எப்படி வந்து அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சிந்தாமணி என்னை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கம்மா, அதனால் எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் மீனாவும் முத்துவும் கிறிஷை பார்க்கணுன்னு வந்தால் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட சரியாக பேசவும் கூடாது, கிறிஷை வந்து பேச விடவும் கூடாது. கிறிஷ் உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு உடனே அவங்கள அங்கேருந்து அனுப்பிடணும். அப்போ தான் அவங்களால நமக்கு பிரச்சனை வராது, புரியுதில்ல அப்படின்னு கேட்க, அது எப்படி நான் வந்து மீனாத்தக்கிட்ட அப்படி பேச முடியும்? அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்களை விட என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது மீனாத்தையும் முத்துமாமாவும் தான். அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி எப்படி பேச முடியும்? ஏற்கனவே பாட்டி வந்து இப்படி தான் தேவையில்லாமல் பேசி என்னை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, சந்திரா பாட்டி வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் தப்பு தானே? நீங்கள் தானே பாட்டி அப்படி பேச சொன்னீங்க, அதனால பாட்டி அப்படி கோவமாக பேசினாங்க. இப்போ மறுபடியும் அப்படி செய்ய சொன்னால் எப்படி? எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. வேணும்னா மீனா அத்தையோட அம்மா வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போகிறீங்களா? அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க தானே என் கூட இருந்தாங்க, நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லையேன்னு கேட்கும்போது, உனக்கு தெரியுமா நான் வரலன்னு? உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீ சந்தோஷமாக நல்லபடியாக படிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் தான்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கம்மா, ஆனால் என்னை பார்க்க வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. நீங்கள் என் மேலே அக்கறை இல்லாமல் இருந்தீங்க, ஆனால் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தது முத்துமாமாவும் மீனாத்தையும் தான். பாட்டி வேணும்னா அவங்கள திட்டலாம், ஆனால் நான் என்றைக்கும் அவங்கள நீங்கள் சொன்ன மாதிரி பேசவே மாட்டேன். அவங்க என்னை பார்க்க வந்தால் ரொம்ப சந்தோஷமாக பேசுவேன் அப்படின்னு எப்பயும் போல் மீனாவுக்கும் முத்துவுக்கும் கிறிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ரோகிணிக்கு ஏற்றுக்கவும் முடியல, பிடிக்கவும் இல்லை. இதுக்கு தாம்மா கிறிஷை பார்க்க நான் வரதே இல்லை, இனி நான் வரவும் மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவைன்னு மகேஸ்வரி கிட்ட சொல்லுங்கள், நான் பணத்தை மகேஸ்வரிக்கே அனுப்பி வைக்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, நீ இப்படி கோவப்பட தேவையே இல்லை, ஏன்னா நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்கிறேன்னு நீ மாட்டிக்காத, புரியுதா இல்லையா? சிந்தாமணியை பற்றி ஏற்கனவே நீ சொல்லியிருக்க, சிந்தாமணி உன் மாமியார் கூட சேர்ந்து மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீ அவங்கக்கிட்ட உதவி கேட்குறேன்னா கண்டிப்பாக இதனால் பிரச்சனை உனக்கு தான் வரும். மீனா அவள் வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறா, அதனால் புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து நல்லபடியாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு நினைக்கிற மாதிரி நீயும் நேர்மையாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க, அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. இவ்வளவு தான் பேச முடியும். மறுபடியும் மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சேன்னா நானே உன் மாமியார்கிட்ட உன்னை பற்றின உண்மையை வந்து சொல்லுவேன், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் கிறிஷ் பேசுனதை பார்த்தல, என்ன தான் நீ சொன்னாலும் மீனா முத்து மேலே கிறிஷுக்கு தனி அக்கறை இருக்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கிறிஷ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அதே மாதிரி தான் நானும் உன் பேச்சை கேட்டுட்ருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்காத. நீ முதல்ல இப்போ இங்கேருந்து கிளம்பு, நான் கிறிஷ்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் அம்மாவை பார்க்கணும், என் பையன் கிறிஷை பார்க்கணுன்னு ஆசையாக வந்தா இந்த கிறிஷ் இப்படி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. நீத்துவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ரவி ஸ்ருதியோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசணும், இனி அவங்களால என்னுடைய வேலையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்காகவும், இங்கே வந்து சுதாக்கிட்டேயும் வாசுதேவன்கிட்டையும் பேசி புரிய வைக்கிறதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு ரொம்ப கோபமாக கிளம்பி போகிறாரு ரவி. வாசுதேவன் ரவியை பார்த்த உடனே, வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க, ஸ்ருதி வரலையா, சுதா யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. போதும், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, என்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து நீத்துக்கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என்ன மாப்பிள்ள நீங்கள், நாங்கள் என்ன பேசணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, வந்த உடனே இப்படி கேள்வி கேட்குறீங்களேன்னு வாசுதேவன் கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சுதா வராங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் வந்து என் பொண்ணை கூப்பிட்டு வரலையா, சரி உட்காருங்க நான் காஃபி அடிச்சிட்டு வரேன்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் உங்கள் பொண்ணு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு ஸ்ருதிக்காக பணம் கொடுத்தீங்க, இப்போ ஸ்ருதி அவள் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கா, ஆனால்
என்னுடைய ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட நீங்கள் ஏன் பேசணும்? நீத்துக்கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்கீங்க? இப்போவே நீத்துக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நீத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என் பொண்ணு வாழ்க்கையில் நீத்துவால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீத்துக்கிட்ட பொறுமையாக பேசணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க, நீங்கள் பேசின எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ரவி ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. நீத்துக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு பிரச்சனை செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சுதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போதும் மாப்ள, இதுக்கு மேலே பேசாதீங்க. உங்களுக்கு என் பொண்ணு ஸ்ருதியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததே தப்புன்னு இப்போ தான் தோணுது. எங்கள் பேச்சை கேட்காம ஸ்ருதி வந்து இப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் அந்த வீட்டில் அப்படி வந்து என் பொண்ணு ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக இல்லையே. உங்களுக்கு என்ன வருமானம் வருது? நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க பெருசான்னு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள. என்றைக்கும் நீத்துக்கிட்ட எங்களால் மன்னிப்பு கேட்க முடியாது. நீத்து மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் இப்படி என் பொண்ணு வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறதெல்லாம் தப்புன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஸ்ருதி உங்களுக்காக தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா. நல்லபடியாக மனசு மாறி என் பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இங்கே வந்து ஸ்ருதிக்கு உதவி செய்வீங்க. ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் எதையும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களேன்னு கேட்கும்போது, போதும் அத்தை, இப்போ உங்கள் பொண்ணு ஸ்ருதி வந்து சந்தோஷமாக இல்லைன்னு யார் சொன்னது? இங்கே வந்து ஸ்ருதி உங்ககிட்ட சொன்னாலா என்ன? பிஸ்னஸ் அவள் தான் ஆரம்பித்தா, அவளே பார்த்துக்கிட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? ஆனால் நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை பற்றி பேசுகிறதுக்கு, அவங்கள வந்து தேவையில்லாமல் திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீங்கள் இப்படி பேசுனதுக்கு இங்கே வந்து நீத்து ரொம்ப கோவமாக அவங்க வந்து போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருந்தாலோ, உங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருந்தாலோ உங்கள் நிலைமை என்ன இருக்கும்? நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவீங்களா என்ன? நாளைக்கே வந்து இங்கே என் ரெஸ்டாரண்ட் ஓனர் நீத்துக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். கேட்கல, அவ்வளவுதான். நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே என்னுடைய வேலையிலையோ இங்கே வந்து என்னுடைய பிரச்சனையிலையோ வாழ்க்கையிலையோ நீங்கள் தலையிட்டீங்க, அப்புறம் என் மாமனார் மாமியார்ன்ற மதிப்பு மரியாதை உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்காது. ஸ்ருதிக்காக தான் இவ்வளோ பொறுமையாக பேசிட்டு போகிறேன் அப்படின்னு ரவி ரொம்ப கோபமாக பேசிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. இதை பார்த்த உடனே இங்கே வந்து ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் பேரதிர்ச்சியோடு நிற்க, உடனே வாசுதேவன் சுதாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக தான் ஆசைப்பட்டு விரும்பி இந்த ரவியை ஸ்ருதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? நம்ம வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லி எவ்வளோ மதிப்பு மரியாதையோடு பேசுகிறோம். ஆனால் கொஞ்சம் கூட நம்மளை மதிக்காமல் நீத்து மேலே உள்ள அக்கறையில் என்ன பேச்சு பேசிட்டு போகிறாரு பாரு இந்த ரவி. முதல்ல ஸ்ருதி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லு. ஸ்ருதியை வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லு. சுதா, இதெல்லாம் சரியே இல்லை. நம்ம வந்து ஸ்ருதிக்காக எவ்வளவோ உதவி செய்கிறோம். ஆனால் அந்த ரவி எந்த உதவியும் செய்யாமல் இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரவி மேலே. உடனே வாசுதேவன் ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்படி ரவி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அங்கே நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு எங்களை ரொம்பவே தேவையில்லாமல் பேசிட்டாரு. ரவி எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலனா என்றைக்கும் நீ அந்த வீட்டில் மருமகளாக இருக்கவே கூடாது. நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு வாசுதேவன். இங்கே ஸ்ருதி மேலே மட்டும்தான் ஓ மேலே அக்கறையே இல்லாமல் இங்கே வந்து நீத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற ரவி இப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த நீத்துக்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமா? இப்படிலாம் ரவி மாப்பிள்ளை பேசுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்போ பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு பணம் கொடுத்தது நாங்கள். ஆனால் அதெல்லாம் பிடிக்காம தான் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். நீ எப்படி தான் அந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறியோ தெரியல. எங்களுக்கே மதிப்பு மரியாதை கிடைக்கலனா ரவி உன்னை புரிஞ்சுக்கவும் இல்லை, உன்னை விரும்பி உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கைக்காக தான் நீ வந்து அந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறியான்னு வாசுதேவன் கேள்வி கேட்க, நடந்ததில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதியும் ரொம்ப கோவமாக, உடனே நான் ரவிக்கிட்ட பேசுகிறேன்ப்பா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க ஸ்ருதி. அந்த சமயம் ரோகிணி இங்கே சிந்தாமணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணி. உங்களுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி நான் வேற நிறைய பேருக்கு பணம் கொடுத்தேன். அதன் மூலமாக அந்த மீனாவோட அம்மா கடை மறுபடியும் அங்கே வரவே வராதுன்னு நினச்சேன். ஆனால் முத்து புத்திசாலித்தனமாக உண்மையை கண்டுபிடிச்சி உண்மையை நிரூபித்து மறுபடியும் தன்னுடைய மாமியாருக்கு அந்த கடையை வாங்கி கொடுத்ததெல்லாம் என்னால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவும் இல்லை ரோகிணி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சிந்தாமணி, நீங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கே மீனாவுக்கு இப்படி புது வண்டியெல்லாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துருக்கவே கூடாது. என்கிட்ட வேற 40,000 ரூபா பணத்தை வாங்கி வேற கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன செய்ய ரோகிணி, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி உடனே பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? உங்கள் பிரச்சனை நீங்கள் தானே சமாளிக்கணும். அதான் பணத்தை வந்து கேட்டேன். ஆமாம், எப்படி அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னு கேட்கும்போது, என்ன செய்கிறது, மனோஜ் கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கியிருக்கேன். வேறு வழியே எனக்கு தெரியல. நீங்கள் திடீர்னு பணம் கேட்ட உடனே என்ன செய்யன்னு தெரியல. சரி பரவாயில்ல சிந்தாமணி, ஆனால் இப்போ நம்ம பொறுமையாக இருந்தாலும் சீக்கிரமாகவே மீனா மறுபடியும் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு மீனா வீட்டு வேலையை பார்க்குற மாதிரி நம்ம
நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ல, இதே தான் உங்கள் மாமியாரும் சொன்னாங்க. அவங்களாலேயே ஒன்றும் செய்ய முடியலையே ரோகிணி, நம்மளால் என்ன செய்ய முடியும்? அப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சால் கூட முத்து வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறாரே. முத்துவால தான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஸ்ருதிக்கு அப்போ தான் தெரியுது, ரோகிணி சொல்லி தான் சிந்தாமணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் ரோகிணி வீட்டில் ரொம்ப நல்லவங்க மாதிரி, இதுவுமே தெரியாத மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசி எப்படிலாம் நடித்து ஏமாத்துறாங்க. ரோகிணி செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ மீனாவுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் இந்த ரோகிணி தான். மீனாவோட அம்மா கடை இருக்கவே கூடாதுன்னு ரோகிணி தான் இப்படி யோசித்து திட்டம் போட்டு சிந்தாமணி கிட்ட உதவி கேட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு மீனா ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கும்போது ரோகிணி அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு தெரியாதுல்ல. ரோகிணியோட உண்மையான குணம் என்னன்னு இன்றைக்கி நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த ரோகிணி என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருந்த ஸ்ருதி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும், அங்கிள் ரவி வரலையா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா வேலையை முடிச்சுட்டு ரவி இப்போ வந்துடுவான், நீ ஏம்மா கோவமாக இருக்கன்னு கேட்கும்போது, அங்கிள் எங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ரவி இப்படி தேவையில்லாமல் பேசியிருக்காரு, நீத்துக்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமா, எதுக்காக அப்படி ரவி பேசுகிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னது சம்மந்திக்கிட்ட நீத்து மன்னிப்பு கேட்கணுமா, அப்படி என்ன அவசியம் இருக்குது, இந்த ரவிக்கு என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படிலாம் செய்கிறான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனே, என்ன ஸ்ருதி என்ன பிரச்சனை, நீங்கள் பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த வீட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நிறைய கிடைக்கும், ஆனால் எங்களுக்கு அப்படியா? ஆமாம் என்ன பிரச்சனைன்னு கேட்க, நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தா ரவி எப்பயும் போல் சந்தோஷமாக இருந்திருப்பாரு. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, அதெல்லாம் ரவிக்கு பிடிக்கலன்னா நீங்கள் செய்யாமல் இருந்திருக்க வேண்டியதானே. வீட்டில் எல்லாரும் உங்களை மதிக்கணுன்றதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்குறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ரோகிணி, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் கேள்வி கேட்கலையே, என்னுடைய பிரச்சனையில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்க, நீங்களும் இந்த வீட்டில் தான் இருக்கீங்க ஸ்ருதி, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தது ரவிக்கே பிடிக்கலனா நீங்கள் அந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிங்க, நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் ரவிக்கு இதெல்லாம் பிடிக்கலையே, ரவி பேச்சை கேட்காம நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிங்க, அதனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, அதான் ரவி வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து பேசியிருப்பாரா இருக்கும்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் ரவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்கிறீங்க, என்னுடைய அப்பா அம்மா எனக்காக பணம் கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பொய் சொன்ன மாதிரி நான் பொய் சொல்லலையே, ஏமாத்தலையே, உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாங்க, அதன் மூலமாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ரவி எனக்கு உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு எப்படி பிஸ்னஸ் செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், என்ன உங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியும், இங்கே வந்து நம்ம வீட்டில் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்தது மனோஜ் தானே, மனோஜை பார்த்து தான் நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு வந்திருக்கு, அதே மாதிரி தான் மீனாவும் புது பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னு சொன்னாங்க, என்ன பெரிய வருமானம் வந்துருச்சா அவங்களுக்கு, இப்படி ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் எப்படி செய்யணுன்னே தெரியாமல் ஒவ்வொரு வேலையை செஞ்சு இப்படி நீங்கள் ரவிக்கிட்ட பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க. முதல்ல நீங்கள் இருக்கிற வேலையை பாருங்கள், இந்த பிஸ்னஸ்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க, அப்போ தான் ரவி வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்க முடியும், சந்தோஷமாக பேசுவார். அதை விட்டுட்டு ரவிக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டீங்க, அவங்க கொடுத்த பணத்தை வாங்கினீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. விஜயாத்தை உங்களுக்கும் தான் ரொம்ப இடம் கொடுத்தாங்க, மீனாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசுனாங்க, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்துனீங்களே ரோகிணி, ஆனால் நான் யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, உண்மையாக என்னுடைய வேலையை பார்க்குறேன். பிஸ்னஸ் ஆரம்பித்த எனக்கு எப்படி அந்த பிஸ்னஸை தனியாக செய்யணும்னு தெரியாதா என்ன, ரவியை எதிர்பார்த்தா இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன் இல்லையே, நீங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையை பற்றியோ என்னுடைய பிஸ்னஸை பற்றியோ பேசவே கூடாது ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, பாருங்க மாமா, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, ஆனால் ஸ்ருதி கொஞ்சமாவது என்னை மதிக்கிறாங்களா பாருங்கன்னு சொல்ல, நான் எப்படி உன்னை மதிக்க முடியும், நீ உன் வேலையை பார்த்துருந்தா பரவாயில்ல, நான் ரொம்ப வீட்டுக்கு கோபமாக வரேன், நீ என்ன கேள்வி கேட்குற, முதல்ல என்ன கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு தர வேண்டிய அந்த 2 லட்ச ரூபா பணத்தை தரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, உங்கள் அம்மாவுக்கு நான் தர வேண்டிய பணத்தை பற்றி இப்போ பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு, என்ன ஸ்ருதி என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனாலும் நீ எங்கள் அம்மா கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் பணம் வாங்கியிருக்க, அந்த பணத்தை திருப்பி தந்துடுவேன், நான் தலையிட வேண்டாம்னு நினச்சேன், நீ எதுக்கு என் வாழ்க்கையில் தலையிடுற, என் பிஸ்னஸை பற்றி நீ ஏன் பேசுகிற, அதான் உன்னை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும். உடனே ரோகிணி, வேண்டாம் ஸ்ருதி இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க, நீ முதல்ல பேசாமல் அமைதியாக இரு,
நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசினல, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான்னு சொன்னல, இப்போ பாரு உன்னை பற்றி ஒவ்வொன்றா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஸ்ருதி, நான் என் வேலையை பார்க்குறேன், உங்களை பற்றி இனி நான் பேசவே மாட்டேன், உங்கள் அம்மாவுக்கு தர வேண்டிய பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன், இங்கே ஸ்ருதிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களேன்னு சொல்லும்போது, ஆமாம் எங்கள் அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, உனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ யாருக்கும் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தல, நான் கேட்டேன், ஆனாலும் உடனே வந்து உன்கிட்ட என்ன ஏதுன்னு நான் கேட்கவும் இல்லை, எங்கள் அம்மா கிட்ட நீ ஏன் பணம் வாங்கினன்ற உண்மை எனக்கு தெரியணும்னு நான் நினைக்கவும் இல்லை, என் வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீ எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு என்னுடைய பிரச்சனையில் தலையிட்ட, அதான் நான் உன்னை கேள்வி கேட்குறேன், அது மட்டுமா செஞ்சிட்ருக்க, மீனாவும் முத்துவும் வரட்டும், இன்னும் உன்னை பற்றி நிறையா எனக்கு எல்லாமே தெரியும், ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன், பதில் பேசாமல் தாளை குனிஞ்சு நிற்க போகிற, என் வாழ்க்கையிலையா நீ தலையிடுற அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோபமாக பேச, உடனே விஜயா என்னம்மா ஸ்ருதி என்னென்னவோ சொல்கிறியேன்னு கேட்கும்போது, அத்தை நான் உண்மையை பேசிகிட்டு இருக்கேன், பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க ரோகிணி பதில் பேசாமல் நிற்கிறாங்கல்ல, இதுலையே உங்களுக்கு தெரியலையா யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும் என்னம்மா சம்மந்திக்கிட்ட பணம் வாங்கினியா, 2 லட்ச ரூபா பணமா, யாரை கேட்டுமா இப்படி தான் செஞ்சிட்ருக்க, ஆமாம் அந்த பணத்தை அப்படி என்ன தான் செஞ்ச, எதுக்கு வாங்கின, எப்போ வாங்கினேன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, மனோஜுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. அத்தை மனோஜுக்கு தெரியாது, மனோஜுக்காக தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. மனோஜுக்காக வாங்கியிருந்தா மனோஜ்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்போ யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செய்கிற, சம்மந்தி எங்களை பற்றி என்னடி நினைப்பாங்க, எதுக்கு வாங்கினேன்னு கேட்டு பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை விஜயா. முத்துவும் மீனாவும் சீதா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கும் வராங்க. அந்த சமயம் ரோகிணி முத்து மீனாவை பார்த்துட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க, நான் உடனே வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், மீனா இங்கே வாங்க மீனா, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் மீனா அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி நீங்கள் வந்துட்டீங்களா, காஃபி கொண்டு வரட்டுமான்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, உங்களுக்கு நிறைய சிந்தாமணி பிரச்சனை செஞ்சாங்கல்ல, அதாங்க உங்கள் அம்மாவோட கடை இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சது, உங்கள் வண்டி அவங்க ஆளுங்களை வச்சு எடுக்க வச்சதுன்னு, ஆனால் முத்து புத்திசாலித்தனமாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டார்ல, உங்களுக்கு கூட புது வண்டியெல்லாம் கிடச்சதுல, அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அதான் சிந்தாமணி நீங்களே சொல்லிட்டீங்களேன்னு சொல்லும்போது, சிந்தாமணி மட்டும் இல்லைங்க, சிந்தாமணிக்கு இப்படி ஒரு யோசனையை தந்ததே இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல, உடனே வீட்டில் உள்ளவங்க இதை கேட்ட உடனே பேரதிர்ச்சியோட ரோகிணியை பார்க்க முத்து கேட்குறாங்க, என்ன பழகுரல் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, முத்து நான் உண்மை தான் சொல்கிறேன் முத்து, உங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு எதுக்கு இந்த ரோகிணி இப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு ரொம்ப கோவமாக வந்துட்டு இருந்தேன், அப்போ ரோகிணி சிந்தாமணிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது, எப்பயுமே விஜயாத்தை தான் சிந்தாமணிக்கிட்ட பேசுவாங்க, விஜயாத்தையோட ஃப்ரெண்டு தானே சிந்தாமணி, ஆனால் இப்போ அவங்க கூட சரியாக சிந்தாமணிக்கிட்ட பேசுறதில்ல, ரோகிணி யாருக்கும் தெரியாமல் நின்று பேசிகிட்டு இருக்காங்களே, அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்போன்னு நின்று கேட்டேன். அப்போ தாங்க தெரிஞ்சது, இவங்க 2 பேரும் என்னெல்லாம் திட்டம் போட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க யோசிச்சது எதுவுமே நடக்கலைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு. என்ன முத்து நீங்கள் பிரச்சனை செஞ்ச சிந்தாமணியை நீங்கள் சும்மா விட்டுருக்கக்கூடாது, மறுபடியும் ரோகிணி கூட சேர்ந்து அவங்க என்ன வேணாலும் பிரச்சனை செய்கிறதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்க, ரோகிணி அமைதியாக இருக்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன பேச மாட்டிங்களா ரோகிணி, சிந்தாமணிக்கிட்ட மட்டும்தான் பேசுவீங்களா, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்க அப்படி தானே, எங்களுக்கு பிரச்சனை செய்யணுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல பேசுங்க அப்படின்னு சொல்ல, ரோகிணி அமைதியாக ஸ்ருதியை பார்க்கும்போதே என்ன பார்க்குற, உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தும் அதை நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீயா இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க அப்படின்னு பொறுமையாக தானே இருந்தேன், என் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது, என் பிரச்சனையில் தலையிடுறதுக்கு முதல்ல நீ ஏன் இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. நீ செஞ்ச உண்மையை பற்றி நான் சொல்லும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிற, இதே மற்றவங்க கஷ்டப்பட்டா அதில் ரொம்ப சந்தோஷப்படுறல்ல, உன்னை சும்மா விடவே கூடாதுன்னு பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்கிறாங்க, ரோகிணி ரொம்ப பாவம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த வீட்டில், மனோஜ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் அந்த ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தானே தெரியும், அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு அவ்வளோ கோவம் வந்து, இருந்தாலும் உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்லணுமேனு இவங்க பேசிகிட்டு இருந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு ரோகிணி முன்னாடி இங்கே வந்து பேசும்போது, வேண்டா ஸ்ருதி என்னை மன்னிச்சிருங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க ரோகிணி. உடனே அங்கே மனோஜும் வர, என்னம்மா நடக்குது ரோகிணி, நீ அழுதுட்ருக்க, இப்போ தான் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன், ரெஸ்ட் எடுப்பேன்னு நினச்சா உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரேன் அப்படின்னு மனோஜ் சந்தோஷமாக பேசும்போது, மனோஜ் ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க, மீனா முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருக்கிற ரோகிணியை இன்னுமா நம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி.
அம்மா என்னம்மா நடக்குதுன்னு இங்கே வந்து மனோஜ் கேட்ட உடனே அண்ணாமலை நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ரோகிணி இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணி, நீ இந்த வீட்டோட மருமகன் இப்போ தானே சொன்னேன். இந்த வீட்டோட மருமகளுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை யாரும் தரமாட்டிக்கிறாங்கன்னு பேசுனியே. இப்படிலாம் செஞ்சால் உனக்கு எப்படிம்மா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்? நீ அதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது. நீ செய்கிற நல்லதை பார்த்து நாங்களாக வந்து உன்னை பாராட்டணும், பெருமையாக பேசணும். ஆனால் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தல்ல, உன்னை எப்படிம்மா நம்புறதுன்னு கேள்வி கேட்க உடனே முத்து சொல்கிறாங்க, பலகுரல், நீ இப்போ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது. சிந்தாமணி வேணும்னே இந்த வேலையை செய்யலை, இவங்க சொன்னதுனால செஞ்சுருக்காங்க. அதனால சிந்தாமணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ரோகிணியை பற்றின உண்மையை அவங்க சொல்லவே இல்லை, அதானேன்னு கேட்க, ஆமாம் முத்து, இங்கே மீனாக்கு நீங்கள் வண்டி வாங்கணும்னு சிந்தாமணி பணம் கொடுத்தாங்கல்ல, அந்த 40,000 ரூபா பணத்தை கொடுத்ததே இந்த ரோகிணி தான். மனோஜ் உங்களை ஏமாற்றி தான் 50,000 ரூபா பணம் வாங்கினாங்களாமே, அந்த பணத்தில் இருந்து தான் வந்து சிந்தாமணி கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்கள் கடைக்கு கூட வந்திருப்பாங்களே சிந்தாமணின்னு சொல்ல, ஆமாம் சிந்தாமணி என் கடைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அந்த 40,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தாங்கன்னு சொல்லும்போது, இல்லையே, இங்கே ரோகிணியும் சிந்தாமணியும் டெக்கரேஷனோட பற்றி பேசிகிட்டு இருந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க. இங்கே நம்ம ரோகிணிக்கு கூட அதன் மூலமாக நிறைய வாய்ப்பெல்லாம் கிடச்சிதுன்னு ரோகிணி சொன்னாலே, அப்போ அது எல்லாமே போய் தானா? என்னுடைய பணத்தை சிந்தாமணிக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். மனோஜ் இப்படி கோவமாக கேள்வி கேட்குறத பார்த்துட்டு இங்கே ரோகிணி பதில் பேச முடியாமல் இங்கே வந்து தலை குனிஞ்சு நிற்க, உடனே விஜயா, நீ வந்து எதுக்காக இந்த ரோகிணிக்கு பணம் கொடுத்த? நான் தான் சொன்னேன்ல ரோகிணியை நம்பாதேன்னு. ரோகிணி உன்னை நம்ப வச்சு ஏமாற்றி பணம் வாங்கிட்டு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது, அம்மா வித்யாவோட கல்யாணத்துக்காக 50,000 ரூபா பணம் வேணும்னு ரோகிணி கேட்டப்ப தரமாட்டேன்னு தாம்மா சொன்னேன். அப்புறம் ரோகிணி என் கடையில் வேலை பார்க்குறா, நான் ரோகிணிக்குன்னு சம்பளம் கொடுக்குறதும் இல்லை, அதனால தாம்மா வேறு வழி இல்லாமல் கொடுத்தேன். ஆனால் சிந்தாமணி அப்போ வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும், என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அவங்க சொன்னதை நம்பினல, என் தப்பு தாம்மா. அப்போ முத்து, எங்கள் பணத்தை வாங்கி தான் நீ வந்து மீனாவுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்தியான்னு கேட்கும்போது, ஆமாம் உன்னுடைய பணம் தான். ஆனால் இப்போ ரோகிணி செஞ்ச பிரச்சனையால் தானே அந்த பணம் எனக்கு கிடச்சிது. ரோகிணி இப்படி செய்யாமல் இருந்திருந்தா மீனாவுக்கு நான் புது வண்டி வாங்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காதே. இவங்க எதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும்? செஞ்ச தப்புக்கு தான் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அதனால் என்கிட்ட கேள்வி கேட்காத. நீ நல்லா படிச்சிருக்கல்ல, ரோகிணி கிட்ட கேள்வி கேளு. உன்னெல்லாம் அப்பா படிக்க வச்சது இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ரோகிணியை ரொம்ப நம்பி இப்படி எப்போ பார்த்தாலும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு என்னதான் சொல்லனே தெரியல. உன்னுடைய திறமையால் நீ பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு நினச்சா அப்பாவோட பணத்தை வாங்கிட்டு திருப்பி தராமல் ஏமாற்றி பிஸ்னஸ் ஆரம்பித்த. இப்போ உனக்கு அங்கே நல்ல வருமானம் வருது, உன் கடையிலேருந்து தேவையில்லாமல் ரோகிணி பணம் எடுக்கிறது, உன்னை ஏமாற்றி பணம் வாங்குறதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. என்ன பார்லம்மா, ஒவ்வொரு பிரச்சனையாக செய்கிறது நீங்கள் தானா? இப்போ ஸ்ருதிக்கிட்ட ஆதாரமும் இருக்குது. உங்களை பற்றின உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லி நான் மாட்டி விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்ல, ஸ்ருதி உங்களால் பாருங்கள், என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு. நான் வீட்டுக்கு வந்த உடனே என் வேலையை பார்த்துருந்துருக்கணும். உங்ககிட்ட தேவையில்லாமல் கேள்வி கேட்டதால் இப்படியா என்னை மாட்டி விடுவீங்கன்னு சொல்ல, அப்போ நீ இன்னும் திருந்தலை, நீ செஞ்சதெல்லாம் தப்பே இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ஸ்ருதி. முத்து மீனா கிட்ட நீங்களே பேசுங்க. அவங்க போலீஸை வர வச்சா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? நான் வெளியில் வேலைக்கு கூட போக முடியாது. எனக்கு நிறையா இப்போ பணம் தேவைப்படுது, நல்லா சம்பாதிக்கணும். அப்போ தானே விஜயா அத்தைக்கு வந்து நான் வந்து தினமும் பணம் கொடுக்க முடியும். நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறேன், இனி பொறுப்பாக நான் நடந்துப்பேன்னு சொல்ல, நீயா பொறுப்பாக இருப்ப? எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுல அப்படி உனக்கு என்ன பெரிய சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியே, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதிக்கிட்ட இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்ல, என் அம்மா கிட்ட வாங்கின பணத்தை நீ எனக்கே திருப்பி தந்துரு. ஏன்னா அவங்க பணம் எனக்கு தானே வரணும். எங்கள் அம்மாவை ஏமாற்றி பணம் வாங்கினேன், அந்த உண்மை வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு நீயா மாட்டிக்கிற ரோகிணின்னு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதிக்கிட்ட மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல், அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், அதுக்காக பிரச்சனை செய்யாதீங்க, விஜயாத்தை என்னை மன்னிச்சிருங்கன்னு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் ரோகிணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே மனோஜ் கிட்ட வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாமல் என் அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க ரோகிணி. அது மட்டும் இல்லை, வித்யாவோட கல்யாணத்துக்காக எனக்கு பணம் வேணும்னு கேட்டு 50,000 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. இப்படி அவங்க எங்கே வந்து பணம் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா மனோஜ்னு கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த ரோகிணியை நம்பி நான் இப்படி ஏமாந்துட்டேன். வீட்டில் இருக்கிற ஸ்ருதிக்கிட்ட கூட பதில் பேச முடியாமல் நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான். ரோகிணி, இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்க, ஏன் எங்களை ஏமாத்துறேன்னு கேள்வி கேட்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் உங்களை மன்னிச்சிருவாங்க. ஆனால் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்கல்ல, ஸ்ருதி மூலமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனி நாங்கள் எப்படி மன்னிக்க முடியும்? நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, அதுக்காக நான் சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன்.
இனி உங்களை நான் நம்ப போகிறதில்ல. மறுபடியும் சிந்தாமணி கூட சேர்ந்து நீங்கள் பிரச்சனை செய்ய மாட்டீங்கன்னு எப்படி நம்ப முடியும்? உங்களையும் சிந்தாமணியும் நான் போலீஸ்கிட்ட மாட்டி விட தான் போகிறேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன். என் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கடையே இருக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க. அசிங்கமா இல்லை? எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். எனக்கு வேற பிரச்சனை செஞ்சுருக்கேன். நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்லை உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தரணும்னு நினைக்கிறியான்னு கேள்வி கேட்க ரோகிணி யோசிக்கிறாங்க. மீனா சரியாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட வழியில் மீனா தலையிடக்கூடாது. இங்கே கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் பிரச்சனை செஞ்சேன். இங்கே ஸ்ருதி இப்போ நிறைய பிரச்சனையில் இருக்காங்க. அதெல்லாம் பேசி ஸ்ருதியை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன். ஆனால் ஸ்ருதி என்னை பற்றின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லி இப்படி என்னை மாட்டி விட்டுட்டாங்க. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு மீனா கிட்டேயும் ஸ்ருதி கிட்டேயும் அழுதுகிட்டே ரோகிணி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி செஞ்சதெல்லாம் எங்களால் மன்னிக்கவே முடியாதுன்னு ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனாவும் ஸ்ருதியும் ரொம்பவே கோபமாக இருக்க விஜயா எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ஸ்ருதி கிட்ட நான் பேசியிருக்க கூடாது. தேவையில்லாமல் அவங்களுடைய பிரச்சனையில் நான் தலையிட்டிருக்கக்கூடாது. அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணி மீனாவுக்கு மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. மீனாவும் தன்னுடைய வேலையை செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு நினச்ச ரோகிணியை சும்மா விடக்கூடாது. ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு முத்து.